ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வடுவூர் ஸ்ரீ ராமசுவாமி டெம்பிள். ஸோ இந்த ராமர் ரொம்ப விசேஷமான ராமர். இந்த கோவிலை பற்றின அற்புதமான விஷயத்தை என்னோடய வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போதே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த மண்டபம் எந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேலே நீங்கள் சீலிங்லலாம் பாருங்கள், என்ன அற்புதமான ஒரு பெயிண்டிங்ஸ். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதை இப்போ பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு ரீகலரிங் தான் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பெயிண்டிங்ஸ் தான், அதை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பாருங்கள், நம்ம ராமர் ரொம்ப ஜம்முன்னு இருக்கார். ஸோ இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட உற்சவர். என்ன விசேஷம் அப்படின்னா, சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விக்கிரகம். ரொம்ப அழகான சிரிப்பு. அப்பேற்பட்ட அழகு சிரிக்கிற கூடிய ஒரு முக அமைப்பை கொண்டிருக்கிற ராமர் வந்து எங்கேயுமே கிடையாது. இந்த வடுவூர் ஸ்தலத்தில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த கோவிலினோட பெயிண்டிங்கை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. என்ன ஒரு பெயிண்டிங், ரொம்ப அற்புதமான பெயிண்டிங்ஸாக இருக்குது. பங்குனி உத்திரம், அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் நடக்கும். அதாவது 10 நாள் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும். ஸோ நாம் இப்போ வந்திருக்கிறது 2026 பங்குனி. ஸோ இந்த அழகான பொம்மைகள் எல்லாமே வந்து ஸ்ரீ ராமபிரானோட வாகனங்கள். அதாவது திருவிழா சமயத்தில் இந்த வாகனத்தில் ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருளி மக்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அதாவது வீதி உலா போவாங்க. ஸோ திருவிழா டயத்தில் இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து ராமபிரானுக்காக யூஸ் பண்ணப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்தல வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த அற்புதமான வடுவூர் ராமர் கோவிலில் நமக்கு நம்மளோட நெருங்கின நண்பரான ஹேதீஷ் அவரோட இந்த ஸ்தல வரலாறு இப்போ அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேதீஷ், நீங்கள் இந்த வடுவூர் ராமர் பற்றின ஒரு வரலாறை வந்து எங்களுக்கு ஷார்ட்டாக. கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறேன். நமஸ்காரம். முதல்ல கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்கியாத பூருஷம் தீர்க்கபாகும் மகாசக்தம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதாரண குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே தாசாம் ஆவிரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம் பரதரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மதஹான்னு. முதல்ல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த திவ்ய க்ஷேத்திரமானது, ஒரு திருக்கோவிலானது வடுவூர் கோதண்டராமசுவாமி திருக்கோவில். முதல்ல இந்த கோதண்டராமசுவாமி திருக்கோவிலே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ராமர் கோவில் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கலாம், அயோத்தியாவில் இருக்கலாம், எப்பேற்பட்ட ராமர் கோவிலாக இருந்தால் கூட இந்த வடுவூர் ராமர் அப்படி முதல்ல எல்லாருமே
எந்த ஊருன்னு நம்மளை கேட்கும்போது, இப்போ ஒருவேளை நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் வடுவூர், நான் வடுவூர் ராமர் அப்படிம்பாங்க. என்னுடைய பயோடேட்டாவே மக்கள் அப்புறம் தான் கேட்பாங்க, வடுவூர்னாலே ராமர் அப்படிம்பாங்க. அவங்க முகத்தில் ஒரு புன்முறுவலில் எப்படி ராமர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு புன்முறுவலோடு தான் இங்கே ராமர் காட்சி அளிப்பார். இந்த ராமருக்கு மந்தஸ்மிதம்னு பேர், அதாவது புன்முறுவல். உலகத்தில் மிகப்பெரிய விசேஷமான ராமர்களில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கும்போண ராமசுவாமி ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். மதுராந்தக ஏரி காத்த ராமர் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். இங்கே பக்கத்தில் தில்லவளாகம்னு ஒரு ராமர் இருப்பார், அங்கே ராமர் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். அதம்பாரில் ஒரு ராமர் இருப்பார், அங்கே ஆச்சரியமாக இருப்பார். அப்பேற்பட்ட இந்த பஞ்சராம க்ஷேத்திரத்தில் வடூர் ராமர் ரொம்ப விசேஷமாக அழகாக ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். அதாவது பக்தர்கள் அந்த ராமரை பார்த்தா, ஆஹா இவர் நம்மளை விட்டு இவர் எப்படி நவுருவாருங்கிற அளவுக்கு அந்த ராமர் உங்களை தன்வயப்படுத்தி வச்சுப்பார். அந்த பெருமாளுக்கு வடிவழகன்னு பேர், வடுவூர் வடிவழகன்னு இந்த ராமருக்கு ஒரு புனை பெயர். தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடிக்கும் நடுவில் இந்த ஊர் இருக்குது. ஒரு 14 கிலோமீட்டர் மன்னார்குடியிலேருந்து இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் எப்படி இந்த ராமர் வந்தார் அப்படின்னு பார்த்தேன்னா, கண்வ மகரிஷி, ராமாயணத்தில் கண்வ மகரிஷி எல்லாம் அந்த அவருடைய ஆசிரமத்தை நம்ம ராமர் தங்கிட்டு கிளம்பும்போது அந்த மகரிஷிகள் ஆசிரமத்தில் வாசிகள் எல்லாரும் என்ன சொன்னால், நீ கிளம்பிட்டேன்னா எனக்கு உங்களுடைய ஞாபகம் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் இல்லாமல் இருப்போம்னு கேட்கும்போது தன்னைத்தானே ஒரு சிலையாக மாற்றி சிலையாக வடிவமைத்து இருக்கிற ராமர் தான் இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் சேவித்த ராமர். அவ்வளவு அழகாக, இந்த ராமரே இவ்வளவு அழகாக இருக்கார் அப்படின்னா அப்போ பெருமாள் ராமபிரான் எப்படி இருந்திருப்பாருங்கிறத நாம் அது இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அர்ச்சாமூர்த்தியாக இங்கே ஏழ்ருக்கார். அப்பேற்பட்ட ராமர் திருக்கணபுரத்தில், கண்ணபுரம்னு சொல்லிட்டு இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் கண்ணபுரத்தில் இருந்தார். அப்போ குலசேகர ஆழ்வார் பாடுறார், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடி செந்துவித்தாய் செம்போன் சேர் கண்ணினன் மாப்புடைய சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோன்னு குலசேகர ஆழ்வார் அந்த பெருமாள் திருமொழியில் பிரபந்தத்தப்போ பெருமாள் அங்கே இருக்கிறச்சு. அப்புறம் இந்த படையெடுப்பில் ஒரு தடவை பெருமாள் என்ன ஆனார், ஒரு அரச மரத்து அடியில் புதஞ்சு போயிட்டார். அந்த அரச மரத்து அடியில் புதஞ்சு போன போது தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னரோட கனவுல, நான் இந்த மாதிரி ஒரு அரச மரத்து அடியில் இருக்கேன், நான் அழிச்சின்னு போய் தஞ்சாவூரில் வச்சுன்று அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களாக இங்கே வரைச்சே பெருமாள் அந்த ஏழை பண்ணிட்டு இந்த பக்கம் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர், அதாவது இந்த பக்கம் மன்னார்குடி இருக்கும், இந்த பக்கம் தஞ்சாவூர் இருக்கும். இங்கேருந்து ஏழை பண்ணிட்டு இப்படி போச்சே வடுவூரில் ராத்திரியான ஒன்று இந்த பக்தர்கள்லாம் அவளை இந்த பெருமாளை இங்கே வச்ச ஒன்று, இந்த ராமனுடைய அழகு தாங்காமல் இந்த ஊர் மக்கள்லாம் நாங்கள் இங்கேயே வச்சுக்கிறோமே இந்த ராமரை, நீங்கள் ஏன் தஞ்சாவூரில் போய் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்க போய் மன்னர் அதெல்லாம் இல்லை ஒன்று, இந்த ராமருக்காக வடுவூர் மக்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் வகையில் அந்த அளவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இந்த ராமர் நீங்கள் எங்கள் ஊரில் வச்சுக்கலன்னா நாங்கள் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணிடுவோம்ன்ற அளவுக்கு ஒரு ஒருத்தருக்காக நாம் பேச்சுவாக்கில் சொல்ல, உனக்காக உயிரை கொடுப்பேன், இந்த ராமருக்காக உயிரை கொடுத்தார்கள் இந்த மக்கள். அப்பேற்பட்ட இந்த மந்தஸ்மித முகாம்போஜனான இந்த புன்முறுவல் ராமரை கலாப ஒரு காரணமாக இங்கே ஏழை பண்ணி வச்சு பிரதிஷ்டை பண்ணி இந்த ராமர் இங்கே இருக்கும்போது, ராமர் சீத்தை வந்தாச்சு இல்லையா, லக்ஷ்மணர் வேணும், லக்ஷ்மணரை வடிவமைத்து கொண்டிருக்கும் போது அது ஒரு பெண் வடிவத்துக்கு போனதுனால நம்ம இந்த வடுவூர் கோவிலேருந்து எதிரில் அழகிய சுந்தரி அம்மன்னு அந்த லக்ஷ்மணரை அங்கே ஏழை பண்ணி ராமருடைய தங்கையாக இன்னமும் ஒரு ஐதீகத்தை வழிபாட்டு தலமாக அது இருக்குது. அப்புறம் மேற்கொண்டு லக்ஷ்மணர் ஹனுமாரெலாம் பண்ணி இந்த ஊர் பெரிய அபிவிருத்தியாகி பெரிய பெரிய மகனியர்கள்லாம் இந்த வடுவூர் பூமியில் வசித்து வந்தார். அதாவது பார்த்தாங்கன்னா வடுவூர் துரைசாமி ஐயங்கார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நாவலாசிரியர், அந்த காலத்து சினிமாவில் பெரிய வடுவூர் துரைசாமி ஐயங்கார் நாவல் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய அதுக்குன்னு ஒரு ப்ரௌடு தனியாக இருக்கும். அது மாதிரி வடுவூர் எவ்வளவு ராமக்ஷேத்திரமாக இருந்தாலும் வடுவூர்லேருந்து எண்ணற்ற விளையாட்டு வீரர்கள் இந்திய லெவலில் உலக லெவல்லலாம் விளையாடிருக்காங்க. இப்போயுமே வடுவூருக்கு இன்னொரு பேர் விளையாட்டு கிராமம்னு பேர். இந்த கபடின்னு இந்த தொன்று தொட்டு தமிழ் மண்ணினுடைய விளையாட்டு இந்த வடுவூரில் மாத்திரம் தான் ரொம்ப அழகாக விளையாடுவான். அப்பேற்பட்ட வடுவூர், ஏன் இந்த வடுவூர்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் இந்த ராமனுடைய கிருபா கட்டாட்சத்தினால தான் இதெல்லாம் அபிவிருத்தி ஆச்சு. அப்பேற்பட்ட இந்த வடுவூர் பூமியில் ராமர் ஏழு வடுவூர் வீரவள்ளி கணபாட்டி தேசிகாச்சாரியார்னு ராஷ்டிரபதி சம்மானித்த அளவுக்கு அவர் அவார்டு வாங்கி அவருடைய சீடர்களான இன்று வடுவூர் கணபாட்டி கோவிந்தாச்சார்,
நிறைய வடுவூர் கணப்பாட்டு ஸ்ரீராமாச்சார் அவர்களுடைய சிஷ்யர்கள்லாம் தயாராகி அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய உயர்ந்த வடுவூர் கலைமாமணி எஸ்என்ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு மிகப்பெரிய நாதஸ்வர கலைஞர் இங்கே இருக்கார். ஏன் இந்த காணொளி வழியாக நான் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை ஊரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். அண்ணா ஷார்ட்டாக சொல்ல சொன்னதுனால நான் ரொம்ப நிறைய சொல்லாமல் இதெல்லாம் என்னுடைய ஊரில் என்னென்னலாம் மிகச்சிறப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். வடுவூரில் இருக்கிற இந்த எஸ்என்ஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அத்தியாசித்தரமான ஒரு நாதஸ்வர வித்வான். அதான் சொல்கிறேனே, நாதஸ்வரத்து வித்வான் எப்படி இருப்பாருன்னா அந்த எஸ்என்ஆர் கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலாம், அப்பேற்பட்ட வித்வான். அதனால் எங்கள் ஊரில் என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, வேதத்துக்கும் நாதத்துக்கும் இந்த ஊரில் குறைவே கிடையாது. மன்னார்குடி வித்யா ராஜகோபால சுவாமி தீட்சிதர்கள் எல்லாரும், உப்ளி தீட்சிதர், பரத்வாஜ தீட்சிதர், செல்லப்பா தீட்சிதர், அனிருத்த தீட்சிதர், சுதர்சன் தீட்சிதர்னு எல்லா தீட்சிதர்களும் இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ராமநவமி உற்சவம் ஆகி இன்றைக்கி சப்தாவரணம். இது அங்கே பார்த்தேன்னா கொடி இருக்குது, அந்த கொடி இன்றைக்கி துவஜ அவரோகணமாக போகிறது. அதனால் எல்லாருக்கும் இந்த ராமபிரானோட அருள் கிடைக்கணும். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாரும் சராசரமுற்றவும் நற்பாலுக்கு வித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது இந்த ஆனந்தண்ணாவிற்கும் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த உரை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பார்க்குற எல்லாருமே வந்து இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாச்சும் அவங்க வாழ்நாளில் வந்து விசிட் பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கருட வாகனம். என்ன அழகாக இருக்காரு பாருங்க. கருட பகவான் இவ்வளோ அழகாக இருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பம். ஸோ கோவிலுக்கு இன்சைடு நம்ம எந்த சன்னதியும் எடுக்க முடியாது, கேமரா நாட் அலவுட். ஸோ நம்ம பிராகாரம் வலம் வரோம். நல்ல விஸ்தாரமான பிராகாரமாக இருக்குது. உண்மையிலே அற்புதமான கோவில். இந்த ஸ்தல வரலாறு ரொம்ப முக்கியம், எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்நாளில் தரிசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கோவில் ஸ்ரீ ராமபிரான் கோவில். சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகான அற்புதமான ஒரு கோவில். இங்கே பிராகாரத்திலேயே ஒரு சின்ன கோசாலை கூட இருக்குது.